பேசி சின்ன பசங்க கிட்ட இருந்துலாம் அடி வாங்காதீங்க தலைவரேன்னு எத்தனை வாட்டி சொல்றது தலைவரே. இப்ப பாருங்க, நீங்க பேசுறத வச்சு ஒரு லிஸ்டே போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னதான் தலைவரே பேசுறீங்க? விஜய் என்னதாங்க பேசினாரு? மதிமுகம் டிகோட்ல விரிவாக பார்க்கலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். முன்னாடி எல்லாம் மஞ்சள் அரைச்சி மிளகா பொடி எடுப்பாங்க இல்லையா? இந்த வேலை எல்லாத்தையுமே செந்தமிழன் அண்ணன் சீமானும் அவங்க தம்பிகளும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த வேலையை தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் அவங்க கூட இருக்கக்கூடிய 4 தடிமாடுகளும் வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அப்படிதான் எந்த ஒரு விழா ஆரம்பிச்சாலுமே ஃபர்ஸ்ட் மஞ்சளை தொட்டு தான் ஆரம்பிப்பாங்களாமா. அந்த மஞ்சள்ல ஒரு வைப் இருக்குதாமா. அந்த மஞ்சள் கலர் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்க கொடியிலையுமே இருக்குதாமா. உங்க கொள்கை தலைவரா கூட தான் பெரியார வச்சிருக்கீங்க. இதை நாங்க கேட்டோமா? பெரியாரு கொள்கை தலைவரா வச்சுக்குவீங்க, ஆனா பிள்ளையாருக்கு மாலை போடுவீங்க, மஞ்சள் தண்ணி தெளிச்சு உங்க தொண்டர்களை ஆடு மாதிரி பலியாக்குவீங்க. இதெல்லாம் யாராவது கேட்டாங்களா? அப்படி கேட்டோன்னு வைங்களேன், அவங்க அன்னப்பறவை இருக்கு இல்லையா, அந்த அன்னப்பறவை மாதிரியாமா அந்த கொள்கைகள்ல அப்படியே பிக் பண்ணி எடுப்பாங்களாமா. எப்படின்னா இந்த ஒவ்வொரு கட்சியில இருந்து தேராத பீசுங்கள் எல்லாத்தையுமே பிக் பண்ணி எடுத்து ஒரு கட்சியா உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அன்னப்பறவை தான் தாவேகா தலைவர் விஜய். இந்த அன்னப்பறவை என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நீங்களே கேளுங்க. மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு. நிப்பீங்கல்ல? எப்படி சார் நிப்பாங்க? என்னப்பா நிப்பீங்கல்ல? சத்தியமா நிக்க மாட்டாங்க. நீங்க ஓடிடுவீங்க. கடைசியில பலியாக போறது என்னமோ பொதுமக்கள் இல்லையா? அது உங்க தற்குறி கூட்டமா இருந்தா கூட பரவாயில்ல, பொதுமக்களும் சேர்ந்துல பலியாக்குறாங்க. இவங்க எப்படி உங்க கூட நிப்பாங்க? சரி, இந்த கரூர் சம்பவம் நடந்துச்சு. அப்போ நீங்க 10,000 பேருன்னு சொன்னீங்க. ஆனா 35,000 பேர் வந்தாங்க, 27,000 பேர் வந்தாங்கன்னு கணக்கு காட்டினீங்க. இப்ப நீங்க 35,000 பேர்னு சொன்னீங்க, 35,000 பேர் வந்தாங்களா? பயம், உங்க மேல இருக்கக்கூடிய பயம் எப்படி அவங்க உங்க கூட நிப்பாங்க? சொல்லுங்க பாக்கலாம். அதுவும் இதுக்கு முன்னாடி கரூர் சம்பவம் நடக்கும்போது இந்த சம்பவத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் போலீஸ்காரங்க தான். எங்களுக்கு போதுமான அளவு போலீஸ்காரங்களே இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க இல்லையா? இப்போ என்ன சொல்றாங்க? இங்க ஈரோட்ல நிறைய போலீஸ் போட்டீங்க, அதிகமான போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலனாலும் தப்பு, கொடுத்தாலும் தப்பு. இப்போ போலீஸ் அதிகமா போட்டதுனாலதான் இவங்களுக்கு கூட்டம் வரலையாமா. இல்லைன்னா இவங்களுக்கு அப்படியே கூட்டம் அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்க இந்த தற்குறிகள் எல்லாமே. இன்னைக்குமே ஒரு ஃபண்ணுமே நடந்தது. சரி, இந்த இவங்க பக்குவப்பட்டுட்டாங்க, அனுபவம் உள்ள அரசியல்வாதி செங்கோட்டையன் இணைஞ்சிருக்காரு, தாவேகா தொண்டர்களுக்கு தொண்டர் பாதுகாப்பு படை வச்சிருக்காங்க, முள்வேலிலாம் சுத்தி பயங்கரமான பாதுகாப்புலாம் ரெடி பண்ணியிருக்காங்க, இங்க எந்த சம்பவமே நடக்காது அப்படின்னு எதிர்பார்த்தா ஒருத்தன் மேல ஏறிட்டான். டவர் மேல ஏறிட்டு உமா கொடுத்துட்டு இருக்கான். பார்த்தா இவர் இங்க இருந்து செல்லமா நீ கீழே இறங்கினாதான் நான் உனக்கு முத்தம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பதிலுக்கு பேசிட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் உங்க தொண்டர்களை பக்குவப்படுத்துறதுக்கான அந்த ஒரு வேலையை இவங்க பார்க்கவே இல்லை. ஈரோடு மட்டும் இல்ல, இதுக்கு அடுத்து எந்த கூட்டம் நடந்தாலுமே இந்த தொண்டர்கள் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியவே வருது. இந்த தொண்டர்கள் கிட்ட இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த லெவல்ல இருப்பாங்க, அவங்களோட மைண்ட் எந்த லெவல்ல இருக்கும், அந்த தொண்டர்கள் கிட்ட இவங்க ஒரு விஷயத்த இன்ஜஸ்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு கேளுங்க. பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 207 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடினது யாரோட ஆட்சியிலங்க? யாரோட ஆட்சிலங்க? சொல்லுங்க, யாரோட ஆட்சில? திமுக ஆட்சிலையா? 2019-20 இருக்கு இல்லையா, இந்த ஆண்டுல மொத்த கவர்மெண்ட் ஸ்கூலோட எண்ணிக்கை 37,579. இப்போ 2024-25 இருக்கு இல்லையா, இதுல மொத்த கவர்மெண்ட் ஸ்கூலோட எண்ணிக்கை 37,626. மொத்தமா 47 பள்ளிக்கூடங்களை அதிகமா கட்டி போட்டிருக்காங்க. யாரோட ஆட்சியில இது? சொல்லுங்க மக்களே. 2021 இருந்து 25 வரைக்கும் யாரோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு? திமுக ஆட்சியில தானே நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எப்படி 207 பள்ளிகளை இவங்க இழுத்து மூடி இருப்பாங்க? சரி, இதாச்சும் பரவாயில்ல. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதா? நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? திமுக அரசு சொல்றதை நீங்க ஏத்துக்க வேண்டாம் மக்களே. நீங்க மத்திய அரசு சொல்றதை ஏத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா பாஜகவோட கைக்குலியா செயல்பட்டு இருக்கக்கூடிய விஜய் மத்திய அரசு சொல்றதை கண்டிப்பா ஏத்துக்கணும் இல்லையா? நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் ஆஃப் படி தெலுங்கானா தான் இருக்கிறதுலயே இந்தியாலேயே பெண்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலம், முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க மொத்தமா 124.9% பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படியே நம்ம ராஜஸ்தான் பக்கம் வந்தோம்னா 114.8% அங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை.
அதே ஒடிசா பக்கம் வந்தோம்னா 112.4% பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எங்க பாஜக ஆட்சி நடந்துட்டு இருக்கு இல்லையா அந்த மாநிலங்கள்ல. அப்படியே நம்ம பக்கத்து ஸ்டேட் ஆந்திராக்கு வந்தோம்னா 84.2% பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இதே கேரளால நம்ம வெளியே பார்க்கும்போது நல்லாவே தெரியும். கேரளால வந்து பெண்கள் எல்லாமே பார்க்கவே ரொம்ப அழகா இருப்பாங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து அங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா கிடையாது. அங்கேயுமே பெண்கள் பாதுகாப்பு 86.1% அதிகமா இருக்கு. அதாவது பெண்கள் பாதுகாப்பே அங்க இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல வெறும் 23.2% தான் இந்த பெண்கள் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் துறையும் வந்து சொல்லுது. அதாவது மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லுது. இப்ப சொல்லுங்க, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா? சரி, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, உங்களோட கட்சிக்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் இல்லையா? அப்புறம் எதுக்கு உங்க கட்சியில பெண்களுக்குன்னு ஒரு தனியான இடத்தை ஒதுக்கி வச்சிருக்கீங்க? அப்போ உங்க தொண்டர்கள் மேல உங்களுக்கே பாதுகாப்பு இல்லையா? உங்க நிர்வாகிகள் தானே உங்க கட்சியோட பெண் தொண்டர்களை அழைச்சிட்டு வராங்க. அப்போ அந்த நிர்வாகிகள் மேல உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லையா? விஜய் பக்கத்துல இருந்தா மட்டும்தான் பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உங்க கட்சிக்குள்ளேயே உருவாக்கி வச்சுட்டு பெண்களுக்கு தமிழகத்துல பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் தலைவரே? அடுத்து இது வந்து ரொம்பவே பாவமா இருக்கு. ஏங்க ஏங்க இப்படி கதறீங்க? இப்படியுமாங்க கதறுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு, விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு, விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு, விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசுறேன் உங்களுக்கு என்ன சார்? நீங்க எத்தனை நிமிஷங்க ஃபர்ஸ்ட் பேசுறீங்க? செகண்ட்ஸ் கணக்குல தானங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாமே இருக்கு. எத்தனை நிமிஷம் பேசுறோம் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்க கூடாது. என்ன பேசுறாங்க அப்படிங்கறத தான் எடுத்துக்கணும். இங்க ஏதாவது நீங்க கருத்தா பேசினா தானே எடுத்துக்க முடியும். நீங்க பேசினாலே இங்க வந்து ஈரோட்ல வந்து பெரியார் மண்ணு இது யாருக்குமே தெரியாது பாருங்க. புதுச்சேரியில வந்துட்டு இங்க இந்த சாமி கொண்டாடுவாங்க. விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள பூசுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே யாருக்குமே தெரியாத அபூர்வமான அதிசயமான விஷயங்களை இவர் சொல்றாரு. அதுல வந்து இவர் 10 நிமிஷம் பேசினாலும் அதுல என்ன கருத்து இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து அப்படியே இவர மாதிரி அன்னப்பறவை மாதிரி அப்படி பிரிச்சு எடுத்துக்கணுமாமா. சிலப்பதிகாரத்துல இருந்து தான் நீங்க வந்து ஒரு டயலாக் எடுத்தீங்களா அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு சவால் வேற. ஏன்னா இதுக்கு முன்னாடி சிஎம் சார் அப்படின்னு சொல்றது, முதலமைச்சர் அப்படிங்கிறது, அங்கிள் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் போட்டுட்டு இங்க வந்து முதலமைச்சர் வந்து எதுவுமே சொல்லாம போனா தெய்வ குத்தம் ஆகிரும் இல்லையா அப்படிங்கறத தற்குறி குத்தம் ஆகிரும் இல்லையா? அதனால அவர்கிட்டயும் ஒரு போடு என்னன்னா, எங்க கேரக்டரே நீங்க புரிஞ்சுக்கலையா சார் அப்படின்னு சொன்னது மட்டும் சினிமா டயலாக் இல்லையா அப்படின்னு. இங்க பேசும்போது ஒரு வார்த்தைக்கு ஜென்சி கிட்ஸுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் சுவாரஸ்யமா பேசுறது வந்து தப்பு கிடையாது. ஆனா பேசுறது அம்பட்டுமே நீங்க சினிமா டயலாக்கா பேசிட்டு நீங்களா முதலமைச்சரை குறை சொல்லலாமா சார்? இதை விட பெரிய காமெடி என்ன தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல நம்ம தற்குறி அக்கா ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. ஓசி பஸ் எங்களுக்கு வேண்டாங்க, இலவசமே எங்களுக்கு வேண்டாங்க. ஏங்க இலவசம் கொடுத்து எங்களை எல்லாத்தையுமே நாசமாக்குறீங்க? இலவசம் அப்படிங்கிறது தாவேகாவோட கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தற்குறி அக்கா பேசியிருந்தாங்க இல்லையா கோயம்புத்தூர்ல. இப்போ உங்க தலைவர் என்ன பேசுறாரு அப்படின்னு கேளுங்க. நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. இவரு சலுகைகளுக்கு எதிரானது கிடையாதாமா. மக்கள் வரி பணத்துல இருந்த காசை எடுத்து மக்களுக்கு கொடுக்கறது எப்படிங்க இலவசமாகும்? அது வந்து சலுகைகள்ங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க இதை தானங்க முதலமைச்சர் ஐயாவும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வரி பணத்துல இருந்து நமக்கு வந்து ஃப்ரீயா பஸ் விடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது அவங்களுக்கு வேண்டாமா? அது வந்து இலவச பஸ் ஆகிருமா? ஆனா இவங்க வந்து இலவசமா காரு கொடுப்பாங்க, பைக்கு கொடுப்பாங்க, சொந்தமா வீடு கொடுப்பாங்க. ஆனா அது எல்லாமே வந்து மக்கள் வரி பணத்துல வருமா? அப்போ நம்ம முதலமைச்சர் ஐயா வந்து அவங்க சொந்த காசுல பண்றாருன்னு நினைக்கிறாங்களா? சரி, இப்படி சொன்னாலும் அது அவங்களுக்கு ஒரு பிளஸ் தானங்க. சொந்த காசுல மக்களுக்காக இவ்வளவு விஷயம் பண்றாரு அப்படின்னா மக்கள் வரி பணத்துல இருந்து எவ்வளவு விஷயம் பண்ண மாட்டாங்க. இது வந்து தற்குறி அவங்களோட சைட்ல இருந்து சொன்னோம் அப்படின்னா இப்படியும் கூட எடுத்துக்கலாமே. சரி, இவ்வளவு விஷயம் பேசினாரே, நம்ம இவ்வளவு நாளா எதிர்பார்த்து காத்திருந்த ஈரோட்ல பேச போறாரு. குறிப்பா செங்கோட்டையன் அவர்கள் அரசியல் அனுபவமிக்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர்கள் வந்து தாவேக்கால இணைஞ்சதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய முதல் கூட்டம் இது. பொதுவெளியில நடக்கக்கூடிய கூட்டம், அதுவும் அவர் இடத்துலயே நடக்குது ஈரோட்ல அப்படின்னா கண்டிப்பா அதிமுகவை பயங்கரமா சாடி தள்ளிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தோம். ஏன் அப்படின்னா இவர் செங்கோட்டையன் பிரிஞ்சதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி கோபிச்செட்டிப்பாளையத்துல போய் என்ன பேசினாரு, இவரை எப்படி கழுவி ஊத்துனாரு அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். அப்படி இருக்கும்போது வெக்கோ, மானம், சூடு, சொரணை எல்லாமே இருந்தது அப்படின்னா நான் செங்கோட்டையனுக்கு சொல்றேன்,
இது எல்லாமே இருந்ததுன்னா யாரை பத்தி பேசியிருக்கணும்? அதிமுகவை பத்தி பேசியிருக்கணுமா இல்லையா? நான் எதுக்கு ராஜினாமா பண்ணேன், உங்ககிட்ட சொல்லாம நான் எதுக்கு தாவேக்காவுல போய் தாவுனேன், என் பாக்கெட்ல இப்போ ஜெயலலிதா அம்மா படம் இப்போ எதுக்கு வச்சிருக்கேன், எல்லாத்தையும் விவரமா சொல்லணுமா இல்லையா? தாவேக்கா என்னோட அதிமுகங்க, நான் கட்சியெல்லாம் மாறல அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லணுமா இல்லையா? இது எதையுமே சொல்ல. சரி விடுங்க, இவர் வந்து ஒரு கைதானே, இவர் சொன்னா என்ன சொல்லலைன்னா என்ன? இப்போ நம்ம தலைவர் விஜய்க்கு வரலாம். சரி, இப்போ அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இருக்கு, அவங்க வந்து என்டிஏ கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல, ஈரோடுல, நாமக்கல்ல, கரூர்ல, கொங்கு மண்டலத்துல அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. நீங்க அந்த கொங்கு மண்டலத்துக்கு போறீங்க அப்படின்னா அதிமுகவை பத்தி ஒரு வார்த்தையாவது பேசிருக்கணும்ல. பேசினா இவங்க வந்து களத்திலேயே இல்ல, நாங்க எதுக்கு அதிமுகவை பத்தி பேசணும் அப்படிங்கிற ஒரு போடு வேற. சரி ஓகே, இதெல்லாம் தவிர்த்து மக்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்திருந்தாங்க? திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுனீங்களா? அங்க இவ்வளவு பெரிய மத கலவரம் நடந்துட்டு இருக்கே, அதை பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்களா? கேட்டா கோர்ட்ல வந்து விசாரணை போயிட்டு இருக்கு, நாங்க அதனால பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அதே கோர்ட்ல விசாரணை போயிட்டு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு குற்றசாளி மாதிரி வச்சு அவங்க தான் காரணம் எல்லாத்துக்குமே அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணுவாங்க. சரி, அதை விடுங்க. கரூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை பத்தி பேசுனீங்களா? பேசல. வழக்கம் போல பாஜக உங்களோட கொள்கை எதிரி இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்களா? கொங்கு மண்டலத்துல பாஜகவுமே அபகரிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ என்டிஏ கூட்டணி பத்தி நீங்க பேசியிருக்கணுமா இல்லையா? சரி, அதை பத்தியுமே பேசல. கடைசி வரைக்கும் டிஎம்கே டிஎம்கே டிஎம்கே, இந்த ஒரு திமுக போபியா வச்சு இவங்க அரசியல் வாழ்க்கையை ஃபுல்லாவே முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது என்னமோ ஒரு வகையில சரிதான். இவங்களோட இந்த போபியா தான் இவங்களோட அரசியல் வாழ்க்கையை முடிக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. இதுக்கு மேலேயும் தப்பா பேசி என்ன மாதிரி சின்ன பசங்க கிட்ட இருந்தெல்லாம் அடி வாங்காதீங்க தலைவரே.